அதாவது ஆவியானவர் வந்து நம்மளோட இடைப்படுவதை, அதாவது ஆவியானவர் பேசுவதை நம்ம கேட்க ஏன் சில நேரம் கடினமா இருக்கு. அதுக்கான ஒரு 7 முக்கிய காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு 7 முக்கிய காரணங்கள் பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம அபிஷேகம் பெற்றவங்க எல்லாருமே, இல்லைன்னா ஆவியான நம்ம மேல இறங்கும் போது நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சு பிறருடைய சத்தத்தை, ஆவியானுடைய சத்தத்தை விட மற்ற மனுஷர்களுடைய சத்தத்தை நம்ம அதிகமா வந்து கேட்க விருப்பப்படுவோம். ஆனா வாஞ்சை இருக்காது சில டைம். இப்ப சிம்சோன் உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நியாயாதிபதிகள் அந்த சாப்டர் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய நேரம் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதனால், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதனால் அப்படின்னு இருக்கும். ஆவியானவர் அவர் மேல இறங்குறப்ப அவர் பெரிய பெரிய காரியங்கள் செய்யறாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு தப்பு பண்றாரு. என்ன அப்படின்னா, அந்த தெளிலால் அப்படின்னு அந்த வேசியை நோக்கி போறாரு. போகும்போது அதாவது அவளுடைய பிரசன்ஸ் அவர் அதிகமா விரும்புறாரு. அவளோட பேசணும், அவளோட இடைப்படணும் அப்படின்னு அந்த இச்சைக்கு வந்து இடம் கொடுக்குறாரு. இப்ப இச்சைன்னு மட்டும் நம்ம ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல முடியாது. இச்சை ஒரு உதாரணமா இருக்கலாம், இல்ல நீங்க மனிதர்களோட அதிகமா பேசுறத விரும்புறவங்களா இருக்கலாம், புரணி பேசுறத அதிகமா விரும்புறவங்களா இருக்கலாம், இல்ல ஓயாம போன் மூலமா நீங்க நிறைய சத்தங்கள். ஏன்னா ஒவ்வொரு வாய்ஸ், இப்பெல்லாம் நம்ம நிறைய வாய்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்தாலும் ஒரு போன் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நான் ஏகப்பட்ட வாய்ஸை நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு சேனல் பார்க்கும்போது, ஒவ்வொரு ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம ஏகப்பட்ட வாய்ஸஸ் கேட்கிறோம். அப்ப நீங்க ஆவியானுடைய சத்தத்தை விட மற்ற சத்தங்களை அதிகமாக விரும்பும் போது ஆவியானுடைய சத்தத்தை கேட்கறது வந்து உங்களுக்கு கடினமா இருக்கும். அப்ப பாவம் செய்யறவங்க யாருமே கேட்க முடியாதா அப்படின்னு சொல்ல முடியாது. பாவிகளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பா சத்தத்தோட பேசுவாரு. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு ஆண்டவருக்குள்ளேயே நான் அனுதினமும் நான் கேட்க விரும்புறேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு ஆவியான சத்தம் கேட்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மத்த சத்தங்களை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மத்த சத்தங்கள் மேல அதிகமா விருப்பப்படாதீங்க. ஆவியானவரே நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட், மற்ற எல்லாமே அதுக்கு அடுத்துதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. இச்சைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. சிம்சோன் வந்து எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளோ பெரிய பெரிய காரியெல்லாம் செஞ்சாரு. ஆனா அவருடைய பெரிய தோல்வியே இச்சையில தான் முடிஞ்சு. அதனால இச்சையான ஒரு இதா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இல்லீகல் இது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அது வந்து உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால அந்த சத்தத்தை மட்டும் ரொம்ப விரும்பி கேட்காதீங்க. அது நீங்க போன்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆப்போசிட் ஜெண்டரோட நீங்க பழகினாலும் சரி, அதை நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கும் சேம் ஜெண்டரோடய நிறைய இது பண்றாங்க. அதனால எந்த ஒரு இச்சையான ஒரு காரியம் வந்தாலும் சரி, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. வைக்கும் போது உங்களுக்கு ஆவியான சத்தத்தை நீங்க நல்லா கேட்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து ஆவியானுடைய சத்தத்தை கேட்க ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னா, ஒரு சில நேரம் வந்து நம்ம வந்து ஆண்டவரே நீங்க பேசணும், நான் வந்து உங்க சத்தத்தை கேட்கணும், என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆண்டவர் சத்தத்தை வந்து கேட்கவே முடியாது. அது ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற கோவத்தினால கூட இருக்கலாம், அதாவது நம்ம சரியா ஒப்புரவாகாம இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சவுல் ராஜாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து அவர் மேல ஒரு கோபம் இருந்துச்சு. அது வந்து கோபம் இருந்துச்சு. ஏன்னா சவுல் வந்து ஆண்டவர் சொன்ன அந்த அமலேக்கரை அழிக்கல. அப்ப சவுல் மேல கம்ப்ளீட்டா அழிக்கல. அப்ப சவுல் ராஜா மேல கோபம் வந்துச்சு. அப்ப ஒரு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன், ஆவியான நம்மளை விட்டு விலகனமா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா, ஆவியான்ட்டு ஃபர்ஸ்ட் ஒப்புரவாக தான் ட்ரை பண்ணும். ஆண்டவரே நீங்க மேல கோபப்படுற உண்மையாமே தவறுதான், ஆனா நான் அந்த நேரத்தை நான் அப்படி நடந்திருக்க கூடாது, ஆனா இப்ப நான் நடந்துறேன், இப்ப உங்க சத்தத்தை என்னால கேட்க முடியல. அதாவது ஆண்டவர் பேசதான் இல்லையே தவிர ஆண்டவர் பார்க்காம இல்ல. அப்ப சவுல் ராஜா பார்த்துட்டு தான் இருந்தாரு ஆண்டவர். ஆனா இவர் உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, சரிப்போ ஆண்டவர் தான் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு, நம்ம போய் இந்த சூனியக்காரி, இந்த மாதிரி அஞ்சனா பார்க்கிற ஸ்திரீட்ட போய் நம்ம கேட்போம், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கு, நம்ம இந்த யுத்தத்தை ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போறாங்க. அதாவது எப்படி கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் கொடுப்பாங்களே ஏபிசிடி அப்படின்ற மாதிரி, ஆண்டவரை ஒரு ஏன்ற இடத்துல வைக்கிறது. இந்த ஆன்சர் இல்லைன்னா என்ன, இந்த பிக்கு போவோம், பியும் கிடைக்கலான்னு என்ன சிக்கு போவோம், சியும் கிடைக்கலான்னு என்ன டிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஆண்டவரை உங்களுடைய ப்ரியாரிட்டியா வைக்காம ஒரு ஆப்ஷனா மட்டும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆவியான சத்தத்தை கேட்க முடியாது. நிச்சயமா கேட்க முடியாது. நான் சொல்றேன், நிச்சயமா கேட்க முடியாது.
சரி இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாருன்னா என்ன, இவர்கிட்ட கேட்டு கேட்டு பார்ப்போம், நம்ம இன்னொருத்தவங்க வேற யார்ட்டையாவது நம்ம போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கேட்க முடியும். ஆண்டவரே நீங்க பேசுற வரைக்கும் நான் உங்க பாதத்துலதான் இருப்பேன், 100 நாள் ஆனாலும் சரி 500 நாள் ஆனாலும் சரி உங்க சத்தத்தை தான் நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க முடிவுக்கு வரும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்ப்பாரு. சரி பரவாயில்ல, என் பிள்ளை பாரு, நான் கோவத்துல நான் பேசாம இருக்கேன். கோவத்துலதான் ஆண்டவர் சபல் ராஜாட்ட பேசாம இருந்தார், சொப்பனத்திலயோ தரிசனத்திலயோ எதுலயுமே பேசாம இருந்தார். ஆனா என் பிள்ளை நான் வந்து கோவத்துலதான் பேசாம இருந்தேன், ஆனா என் பிள்ளை நான் பேசணும்னு சொல்லி இவ்வளோ இதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேசுவார். அப்ப ஆப்ஷனா அவரை வைக்காதீங்க. சரி இந்த ஆவியானவர் பேசாட்டி என்ன, நானே வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆப்ஷனா வைக்காதீங்க. அவரை வந்து முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப நாங்க இப்ப இந்த மாதிரி கண்டென்ட் இப்ப வீடியோ எடுக்க வரோம்னு வைங்களேன், சரி ஆவியானவர் ஏதாவது கண்டென்ட் தராரான்னு பார்ப்போம், ஏதாவது டைட்டில் தராரான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளே ஏதாவது ஒரு டைட்டில போட்டு நம்மளே ஏதாவது ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி நம்ம இறங்கிட்டோம்னு வைங்களேன், அன்னையோட நம்ம ஆவியான சத்தத்தை கேட்க முடியாது. அப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். சுய ஞானத்துல பைபிள் நாலேஜ்ல அப்படியும் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படியும் ஆண்டவர் இது தந்திருக்காரு. ஆனா அது வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய லீடிங்கா வராது. இப்ப எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆவியானுடைய லீடிங் கீழே நாங்க வெயிட் பண்ணி நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆவியானுடைய லீடிங்ல இருக்கும். இல்லாட்டாலும் பேசலாம். இப்ப ஏதோ டைட்டில் எடுத்துட்டு ஏதோ ஒரு 4 வசனத்தை எடுத்து இப்ப இவ்வளவு வருஷம் நம்ம பைபிள் இன்னைக்குலாம் நான் அன்னைக்கு ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, ஊழியக்காரர் வந்து ஊழியக்காரனே மெசேஜ் எல்லாம் என்னங்க பிரசங்கம் பேச ரொம்ப ஈஸி, இப்போ ஒரு வசனத்தை நெட்ல போட்டோம்னா விளக்க உரை கொடுத்துருப்பாங்க, நான் அதை அப்படியே பேசலாம், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் அப்படின்னா. ரொம்ப கேட்கும்போது ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து விளக்க உரை வந்து நம்ம படிக்கலாம், தப்பு இல்ல. நம்ம ஏதோ ஒரு டவுட்டுக்கு நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். அதே ரொட்டீனா வைக்க கூடாது. நான் போய் எனக்கு மெசேஜ் எடுக்கணும், வேமா நான் வந்து அதை பார்த்தா நான் எடுக்க போறேன் அடுத்தோம் அப்படின்னு எடுக்க ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க பாத்துக்கலாம், தப்பு இல்ல. அதுக்காக நீங்க ஜெபத்திலே உட்காராம நீங்க ஆண்டவர் சத்ததே கேட்காம ஜஸ்ட் சும்மா ஏதோ கடமைக்கு அந்த இதான் நீங்க இது பண்ண, ஆண்டவருடைய எந்த ஒரு இதையுமே நீங்க கடமைக்காக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நிச்சயமா ஆவியானுடைய சத்தத்தை உங்களால வந்து கேட்க முடியாது. மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆவியானவர் எப்பெல்லாம் நம்மகிட்ட வந்து பேச மாட்டாரு அப்படின்னா, நமக்கு எப்பயுமே 2 மைண்ட் செட், டபுள் மைண்ட் செட் உள்ளவங்ககிட்ட எப்பயுமே வந்து ஆவியானவர் பேசுவார். நம்மளை பொறுத்தளவுக்கு ஆவியானவர் தெளிவின் ஆவியானவர் தான். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏசு கிறிஸ்து பிதாவானவர் எல்லாருமே ஒரு கிளாரிட்டியோட தான் அவங்க இருப்பாங்க. எப்பயுமே வந்து இப்படி எல்லாம் இருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்மளுமே அவரை அறிந்த நம்மளுமே ஒரு கிளாரிட்டியோட இருக்கணும். நமக்கு உலக ஜனங்களுக்கு வேற என்ன வித்தியாசம், எல்லாருமே அவங்க ஆசிரியேஷனா இருந்தாங்கன்னா நம்ம தெளிவா ரைட் டெசிஷன் எடுப்போம் அவருடைய துணையோட. அப்ப நமக்கு எப்பயுமே டபுள் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஆவியானவர் பேசுறத நம்மளால கேட்கவும் முடியாது, அவர் பேசவும் மாட்டார். இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 4ஆவதா பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 8:20 இருக்கு. அதாவது வந்து ஆவியானவரை வந்து அவங்க தேடுறதே வெறும் வரத்துக்காக மட்டும்தான். அதாவது தேவனுடைய அந்த பேதுரு கூட சொல்லுவாரு, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. ஆவியானவர் வெறும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, ஆவியானவர் இருந்தா மட்டும்தானே நமக்கு இந்த வரங்கள்லாம் கிடைக்கும். அப்ப நம்ம அந்த வரத்துக்காக மட்டுமாவது ஆவியானுடைய சத்தத்தை கேட்போம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆவியானவர் பேதுரு அதை அவனுடைய இருதயத்தை பாக்குறாரு, அந்த சீமோனுடைய இருதயத்தை. நமக்கு வந்து மத்தவங்களுக்கு வேணா இருதயம் தெரியாம இருக்கலாம், அவருக்கு வந்து இருதயத்தையும் உள்ளத்திரையும் ஆராய்ந்து அறிகிறவர். நம்ம எந்த இன்டென்ஷன்ல கேட்கிறோம்ன்றதான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஆவியானவர் விலகிடுவாரு, அவர் வந்து பேசுறத கேட்க முடியாது. அதனால அந்த விஷயத்த நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து நம்ம 5ஆவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் பார்த்தோம்னா நமக்கு வந்து வேதம் வாசிக்கவே வந்து அந்த ஒரு ஆசையே இருக்காது, அந்த ஒரு தோணலே இருக்காது. இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆவியானவருடைய பேசுறது அந்த சத்தத்தை எல்லாம் நம்ம வந்து கேட்கவே முடியாது. ஏன்னா வேதம் வாசிக்க வந்து ஆர்வமா வாசிக்கணும். நம்ம இந்த சங்கீதத்துல எல்லாம் நிறைய நம்ம தாவீதுராஜா சொல்லியிருப்பாரு, நான் வேதம் வாசிக்கும்போது நான் அண்ணல் மூண்டேன், நான் தியானிக்கும் போது அப்படின்னு நான் அது வாசிக்கிறதுக்கு நான் ஓடுவேன், காலையில நான் எந்திரிப்பேன். அதை பார்த்தோம்னா நிறைய அந்த மாதிரிதான் இருக்கும். சோ நம்ம வேதத்தை வந்து அந்த அளவு அப்படிதான் நம்ம வாசிக்கணுமே ஒழிய வேதம் வாசிக்கணுமா, எடுப்போம் இந்தா இருக்குதே இருக்கு சங்கீதம் 91 எல்லாத்துக்கும் இருக்கு, போறதுக்கு ஒரே ஒரு வசனம் உன்னதமான மறைவிலை அவ்வளவுதான் முடிஞ்சு, அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தோம்னா ஆவியானவரால் நம்ம வந்து அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்கவும் முடியாது, அவர் பேசவும் மாட்டார். அந்த மாதிரி உள்ளவங்க இடத்துல அவர் பேசவும் மாட்டார். அடுத்த 6ஆவதா பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்க நம்ம கொஞ்சமா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒரு தியாகம் பண்ணணும். அதாவது கொஞ்சமா வெயிட் பண்ணணும், இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டிங் போடணும், ஒரு சாக்ரிஃபைஸ், அதாவது ஒரு வாஞ்சியோட நம்ம போடணும்.
ஒரு அதிகாலமே நம்ம தேடணும், இல்ல இரவு நேரத்துல தேடணும், ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறக்கா. ஏசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வந்து பகல் ஃபுல்லா ஊழியம் பண்ணாலும் இரவெல்லாம் போய் பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை சத்தத்தை கேட்கறக்கா கேட்கறக்கு. வந்திருப்பாரு. நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அப்ப நம்மளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆவியான சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு விதத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம வீடியோ நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருப்பேன். அன்வான்டான ஒரு கான்டெக்ட்ஸ் இருந்தா டெலீட் பண்ணிருங்க. அப்புறம் அன்வான்டான ஆப்ஸ் இருந்தா டெலீட் பண்ணிருங்க. டைம் அன்வான்டான எதுல அதிகமா செலவழிக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கடுத்து அதுல உள்ள அதெல்லாம் அப்படியே குறைச்சிருங்க. இப்படி நீங்க டெலீட் பண்ணி நீங்க அந்த சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் பாப்பார். நான்லாம் நிறைய என்னுடைய லைஃப்ல நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் ஆசீர்வாதம் நான் நிறைய பெற்றிருக்கேன். என்கிட்ட யாராவது கேட்டீங்க அப்படின்னா நான் உண்மை இதான் நீங்க சொல்லுவேன். உங்களுக்கு ஆவியானதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்க உங்க லைஃப்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவருக்காக நீங்க என்ன வேணா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் வேணா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். என்ன வேற தேவையில்லாத என்ன ஒரு எதை வேணா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கணும். நீங்க மட்டும்தான் எந்த என்டர்டைன்மெண்ட் வேணா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆவியான சத்தத்தை நீங்க ஈஸியா கேட்கலாம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நம்மளே ஒரு ப்ரீ அசம்ஷன் இருக்கக்கூடாது. ஆவியானவர் இப்படிதான் பேசுவாரு, இப்படி மட்டும்தான் பேச முடியும். நாகமான் மாதிரி நான் போகும்போது தேவனுடைய மனுஷன் இப்படிதான் எனக்கு பேசணும், தொட்டு இது பண்ணணும், இப்படிதான் ஆவியானவர் என் கூட பேசுன்ற ஒரு ப்ரீ அசம்ஷன் முன்னாடியே நம்ம வந்து இப்படி நினைச்சு வச்சிருந்தோம்னு வைங்களேன், நம்ம கடினமா இருக்கும். இன்னொரு விதத்துல ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறப்ப இப்ப நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு ஆண்டவர் சொப்பனத்துல மட்டும்தான் பேச முடியும், வேற எதுலயுமே ஆவியானவர் என் கூட பேச முடியாது நான் அப்படியே நினைச்சிட்டே இருந்தேன்னு வைங்களேன். இன்னொரு முறை ஆண்டவர் வேற எது மூலமா சத்தத்துலயோ இல்ல ஆடிபிளாவோ இல்ல வசனத்து மூலமாவோ எப்படியாவது என் கூட பேசணும்னு நினைக்கிறாருன்னு வைங்களேன், ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்க முடியாது. ஏன்னா நான் என் மைண்ட்ல முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். இந்த ரூபத்துலதான் இந்த ஒரு கட்டத்துலதான் அவராலேயே முடியும். நம்மளே ஒரு பாக்ஸ்குள்ள வைக்க கூடாது. திறந்த வெளி விடுங்க. எந்த ரூபத்தினாலும் அவரால பேச முடியும். எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு மூலியமா எனக்கு நான் ஒண்ணு மனசுல யோசிச்சுட்டு இருக்குதோ அதே வார்த்தையை இவங்க பேசலாம். அதுக்கு சொல்யூஷன் கூட அவங்க கொடுக்கலாம். ஆண்டரா ஏன்னா ஆவியானவர் அவங்க மூலியமா கூட என்கிட்ட பேசுவார். அப்படிதான் நம்ம யோசிக்கணும். யாரு மூலியமானாலும் நீங்க எப்படி எந்த ரூபத்தினாலும் என்கிட்ட பேசுங்க அப்படி சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா ஆவியானுடைய சத்தத்தை கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இப்போ ஒரு 7 காரியங்கள் பார்த்தோம். ஒருவேளை இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் இனி வரும் நாட்கள் நீங்க திருத்தும் போது ஆவியானுடைய சத்தத்தை நல்லா கிளியரா கேட்கலாம். அவர் நம்ம கூட இருக்கதே நம்மளால உணர முடியும். இதுல நீங்க ஏதாச்சும் நீங்க பண்ணாம இருந்தாலும் இனி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா ஆவியானவங்க உதவி செய்வா. இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.